அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாக. இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறைவன் தனது தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமிக்கிறார். 1400 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்ப நிலையில, வறுமையில, தாய் தந்தையர் எல்லாம் இறந்துவிட்ட நிலையில, கஷ்டத்துல துவண்டு அற்பமான கூலிக்கு பாலைவன பிரதேசங்கள்ல போய் ஆடுகளை மேய்த்து விட்டு சொற்பமான கூலியை வாங்கி தன்னுடைய ஜீவாதாரத்தை நடத்தி கொண்டிருந்த முகமது நபி ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தில் இறைவன் ஏற்படுத்திய பரக்கத்தின் காரணத்தினால் அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறாங்க. அந்த ஊர்லயே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் நாணயமிக்க மனிதராகவும் மாறுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இறைவன் அவரை தூதராக ஏற்று அவரிடத்துல இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்துல கொண்டு போய் பிரச்சாரம் செய்யுங்க என்று இறைவன் நியமிக்கிறார். அப்படி இறைவன் நியமித்த பிறகு திரும்ப பழைய நிலைக்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை சூழல் மாறுது. கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, உணவுக்கு கூட வழி இல்லாத சூழல். எந்த மக்கள் தன்னை நாணயமிக்கவர், நம்பிக்கையாளர், வாய்மையாளர், உண்மையாளர் என்று எல்லாம் சொன்னாங்களோ அந்த மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி தான் பிறந்து வளர்ந்து நேசித்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைக்கு ஆளானாங்க. அந்த கட்டத்திலிருந்து பிறகு மீண்டும் கட்டமைத்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவி லட்சக்கணக்கான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல கூட்டம் கூட்டமாக நுழைவதை எல்லாம் பார்த்து தன்னுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் மரணித்தாங்க அப்படிங்கிற வரலாறு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப கட்டம் பிரச்சாரத்தை துவங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்லேயே மதிக்கக்கூடியவராக இருந்தாங்க. மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராகவும் வசதி வாய்ப்புடையவராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் அந்த ஊரை மாத்திரம் இல்லை, சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், நாடுகள் எல்லாம்
பார்த்து பயந்து போய் நிற்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக ஜனாதிபதியாக வர்ணிக்கிறாங்க. இந்த நபிகள் நாயகத்துடைய ஆட்சிக்கு கீழே இந்த இந்தியாவிற்கு நிகரான அளவிற்கு நிலப்பரப்பிற்கு மிகப்பெரிய சொந்தக்காரராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய பேரரசை நிறுவுறாங்க. எப்படிப்பட்ட பேரரசு என்றால், நபிகள் நாயகம் கை அசைத்தார்கள் என்றால் போதும், அங்க போங்க, அங்க போய் போரிடுங்க என்று சொன்னாங்கன்னா உடனே லட்சக்கணக்கான தோழர்கள் போய் களத்துல நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தங்களிடத்தில் ஆயுதம் இருக்குதா இல்லையா என்று பார்க்க மாட்டாங்க, வசதி வாய்ப்பு இருக்குதா என்று பார்க்க மாட்டாங்க, உணவு இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க, நாம் போகக்கூடிய பகுதியுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்கும், அங்க போய் போரிட முடியுமா என்று கூட யோசிக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னா உடனே தயார், இந்த போற என்று கிளம்புற அளவிற்கு அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி வைத்திருந்தாங்க. போர்படை வீரர்களை உருவாக்கி வைத்திருந்தாங்க. அதனாலதான் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்து மிரளும் அளவிற்கு நபிகள் நாயகத்துடைய படை இங்க வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரரசு எல்லாம் ஆட்டம் கண்டு அவரிடத்துல பேச்சுவார்த்தைக்கு போகணும் என்ற அளவிற்கு எல்லாம் போய் நிற்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை மட்டும் இந்த ஜும்மா வரையிலும் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவுறாங்க. தங்களுக்கு கீழே போரிடுவதற்கு படை தளபதிகளை வைத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே அவர்கள் சொல்வதை செய்வதற்காக ஏராளமான படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய சாப்பாடு இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டாங்க, போற ஊர்ல எப்படி இருக்குன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. கட்டளை வந்தால் உடனே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க. அது வாளா இருந்தாலும் சரி, கத்தியாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சரி. ஒரு தருணத்துல நபிகள் நாயகம் ஒரு போர்க்களத்திற்கு போகும்போது தூர தொலைவுக்கு போகணும். வாகனத்துல உட்கார்ந்து போனோம்னா ஈஸியா அங்க போய் இறங்கிடுவோம். கொஞ்சம் களைப்பு கம்மியா இருக்கும், போரிடுவதற்கு ஏதுவா இருக்கும். அன்றைக்கு இருந்த வாகனம் என்பது ஒட்டகம், குதிரை. ஒரு போர்க்களத்துக்கு தன்னுடைய தோழர்கள் அழைச்சிட்டு போறாங்க. அவங்க இடத்துல இருக்கக்கூடிய வாகனம் எப்படி இருக்கிறது என்றால், இருக்கக்கூடிய ஒட்டகம் குதிரையை கணக்கெடுக்கிறாங்க, இருக்கக்கூடிய வீரர்களை கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்து விட்டு 3 நபருக்கு ஒரு வாகனமாக அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 3 பேருக்கு ஒரு ஒட்டகமோ ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. இந்த 3 பேர் தான் போகணும். 3 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து போக முடியாது, 2 பேர் தான் உட்கார்ந்து போக முடியும். அப்ப 3வது நபர் கீழே இறங்கி நடந்து கொண்டு வருவார். 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போவாங்க. இவருக்கு கால் வலிக்கும் பொழுது அவர் மேல இருந்து ஒருத்தர் இறங்கிடுவாரு, இவர் ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. இப்படி போனாங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது கூட இன்றைக்கு ஒரு போர்க்களத்திற்கு இந்திய அரசோ இல்ல வேற ஒரு அரசோ தன்னுடைய வீரர்களை அனுப்புதுன்னா ஹெலிகாப்டர்ல அனுப்புவாங்க, அல்லது பக்கத்துல ரோடு மார்க்கமா போகணும்னா டேங்கர் லாரியில அனுப்புவாங்க. லாரியில எப்படி எல்லாம் மக்கள் எவ்வளவு பேர் எத்தனை வீரர்களை ஏற்ற முடியும் அத்தனை பேரை தான் அனுப்புவாங்க. நடந்துதான் நீங்க பார்டர் வரைக்கும் போகணும், அவ்வளவு தொலைவுக்கு போகணும் என்றால் அனுப்புவது கிடையாது. இன்றைக்கு எல்லா நவீன வசதிகளும் வந்து விட்டது. நபிகள் நாயகத்துடைய போர்படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த அந்த செய்தியை பார்க்கிறோம். 3 நபருக்கு ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் 2 பேர் தான் போக முடியும். ஒருத்தர் நடந்து போகணும், அவருக்கு கால் வலிக்கும் போது அவர் மேலே ஏறி அமர்ந்து கொள்வார், வேறொருத்தர் இறங்கி நடப்பாரு. அதற்கும் தயாராக இருந்தாங்க அன்றைக்கு வீரர்கள். நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தயார், நாங்க நடந்து வரவே தயார், நாங்க உங்களை நடக்க விடாம நாங்க உங்களுக்காக நாங்க நடந்து வரோம், நீங்க உட்கார்ந்துட்டு வாங்க, இப்படி எல்லாம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்துடைய ராணுவ கட்டமைப்பு அவரை நேசிக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல பார்த்தால் நபிகள் நாயகத்துடைய ஆட்சியுடைய துவக்கத்தில் இருந்து பிறகு இறுதி கட்டத்தை அடையும் பொழுது நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு கொஞ்சம் முன்பாக பொருளாதாரத்தை மிதமிஞ்சிய ஒரு அரசாக மாறுது. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில என்னுடைய தோழர்கள் யாராவது கடனோடு மரணித்தால் அவங்களுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருந்தா அவங்க அடைச்சுக்கட்டும், இல்லையா வசதி இல்லையா கடனோடு மரணிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஏத்துக்கிடும், நாங்க அந்த பொருளாதாரத்தை நான் கொடுத்து அவருடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கேயாவது இருந்து வணிக கூட்டம் வரும் நபிகள் நாயகத்திடத்துல. ஆரம்ப கட்டத்துடைய செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்திடத்துல ஒரு கூட்டம் வருது. வரும்பொழுது அவங்களுடைய பஞ்ச பராரிகளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆடை எல்லாம் கிழிந்த வகையில அப்படியே கஷ்டத்துல அப்படியே போறாங்கன்னு பார்த்த உடனே நபிகள் நாயகத்துடைய கண்கள் எல்லாம் கலங்கி முகம் சிவந்து மக்களிடத்துல உரை நிகழ்த்தினாங்க. அதை பார்த்து விட்டு ஒவ்வொருத்தங்களும் ஓடி போய் தங்களுடைய வீடுகள்ல என்ன இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நபிகள் நாயகத்துல.
அதையெல்லாம் நபிகள் நாயகம் சேகரித்து அந்த கூட்டத்திடத்துல ஒப்படைச்சாங்க. அது ஆரம்ப கட்டம். பிறகு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சில கூட்டம் வரும், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்கள் பகுதியில கடுமையான பஞ்சம் நிலவுது, கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொஞ்சமா கிடைக்கும், உணவு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும்னு நினைச்சு வருவாங்க. நபிகள் நாயகத்திடத்துல வந்த உடனே நபிகள் நாயகம் வாரி வழங்குவதை பார்த்து விட்டு கொண்டுட்டு போறது கூட எங்கிட்ட வாகனம் இல்லை, அவ்வளவு கொடுக்குறீங்களே என்ற அளவுக்கு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவு செல்வம் மிகுதியாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகத்துடைய ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, கை அசைத்தால் போய் போராடுவதற்கு, ஏன் எதற்கு என்று கூட கேள்வி கேட்காமல் போரிடுவதற்கு தயாரான படை வீரர்கள். இன்னொரு புறத்துல பொருளாதாரம், தன்னுடைய ஆட்சிக்கு யார் கடனோடு இருந்தாலும் அதை பொறுப்பேற்று கவர்மெண்ட் அடைக்கிற அளவுக்கு பொருளாதாரம், யாரெல்லாம் வலிய நிலையில கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாரி வழங்குற அளவுக்கு பொருளாதாரம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? இன்றைக்கு பார்க்கிறோம்ல, ஒரு பகுதியில ஒரு கவுன்சிலரா இருக்கிறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு அதிகாரம், அதுக்கு அவர் ஆடக்கூடிய ஆட்டம், அவங்க நடக்கக்கூடிய நிலை, ஒரு நாட்டுடைய பிரதமருடைய வாழ்க்கை சூழலை பாருங்க, ஒரு மாநிலத்துடைய அமைச்சருடைய முதலமைச்சருடைய வாழ்க்கை சூழலை பாருங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் படைப்பட்டாலும், பாதுகாப்புக்கு எத்தனை பேரு, எத்தனை வாகனங்கள், எவ்வளவு பொருளாதார செலவழிப்பு, எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலும் பொதுவாகவே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. எல்லா நாடுகள்லயுமே வறிய நிலையில, நாடே திவாலாகி போய்விட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட அந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு செலவழிப்புகள், அவங்களுக்கு என்ற தோரணங்கள், அவங்களுக்கு என்ற நீண்ட நெடிய கார் பயணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஒரு பிரதமராக இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நாட்டுடைய ஆட்சி அதிகாரியாக இருக்கிறாங்க. தன்னுடைய குடிமக்கள் கஷ்டத்துல இருந்தால் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவங்க கடனை அடைப்பதற்கு அவங்களுக்கு நான் பொருளாதாரம் கொடுக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில யாரெல்லாம் கஷ்டத்துல பஞ்சத்துல இருக்கிறாங்க அதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன், அவங்க அழைத்து வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் செய்யறாங்க. இந்த நாடு போலவே பிற நாடுகளை போல தன்னுடைய குடிமக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தன்னுடைய குடிமக்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன், என்னுடைய பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய வாழ்க்கை சூழல் முக்கியம் என்று இருப்பது கூட கிடையாது நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க, அவங்க நாட்டை செல்வ செழிப்பாக கவனிச்சுக்கிறாங்க, மிகப்பெரிய படை பட்டாளம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் இருந்தாங்க, சில செய்திகள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகத்திடத்துல ஒரு தோழர் வர்றார், ஒரு கிராமவாசி வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, நான் கஷ்டத்துல இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு உதவி கேட்டு வர்றாரு. ஒரு ஜனாதிபதி இடத்துல நேர்ல போய் உதவி கேட்கிறார். இன்றைக்கு எந்த நாட்டிலும் இப்படி ஒரு சூழலை பார்க்கவே முடியாது. நமக்கு மேல ஆட்சி செய்யக்கூடியவங்க இடத்துல நேர்ல சந்திச்சு நமக்கான உதவியை கேட்கக்கூடிய சூழலே அமையாது. சில திட்டங்களை வைத்திருப்பாங்க, சில அப்ளிகேஷன் மூலமாக நீங்க வந்து நேரடியாக முதலமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்க நேரடியாக பிரதமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது துறை சார்ந்த அமைச்சர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வச்சிருப்பாங்க. ஆனா அதை பார்ப்பதை அவங்க பார்ப்பாங்கன்னா கிடையாது, அதுக்கு நியமித்திருக்கவங்க தான் பார்ப்பாங்க. அப்படித்தான் இருக்கிற சூழல். ஆனா நபிகள் நாயகம் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய பேரரசுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி வர்றாரு, வந்து எப்படி கேட்கிறாரு, தனக்கு உதவி வேணுங்கிறத கேட்கிறாரு. கேட்கும் பொழுது தன்னுடைய தோல்ல இருந்த துண்டை எடுத்து நபிகள் நாயகத்துடைய கழுத்துல போட்டு பிடிச்சு இழுத்துக்கிட்டு, நபிகள் நாயகத்துடைய கழுத்தை அப்படியே நெரிக்கிற அளவுக்கு அப்படியே பயங்கரமா இழுத்துக்கிட்டு கேட்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க. சஹாபாக்கள் கோவம் வருது, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை தடுத்து விட்டு, இவருக்கு வேண்டுங்கிறத கொடுத்து அனுப்புங்க, எவ்வளவு கேட்கிறாரு அவரை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பழகி இருக்காங்க பாருங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர், அது உலகத்துல அவருக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காது. இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ, இந்த யுகம் முடிவதற்கு, இந்த உலகம் முடிவதற்கு எவ்வளவு நூற்றாண்டுகள் இருக்கிறதோ, எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ, எவ்வளவு வருடங்கள் இருக்கிறதோ, நபிகள் நாயகம் மரணித்து 1400 வருடம் ஆயிடுச்சு. இந்த 1400 வருடம் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்தஸ்து வேற யாருக்குமே கிடைக்காது. எவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்து. ஒரு நாட்டுக்கு பிரதமராகவோ, ஒரு மாநிலத்துக்கு அமைச்சராகவோ, முதலமைச்சராக மாறுவதற்கு முயற்சி செய்தால் வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரத்தை செலவழித்தால் வாய்ப்பு கிடைக்கும், அல்லது மக்களிடத்தில் பிரபலமானா கூட நம்ம செஞ்சிடலாம். ஒரு சாமானியன் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சாமானியனோ அல்லது மிகப்பெரிய செல்வந்தனோ அல்லது ஒரு நாட்டுடைய பிரதமராக கூட இருந்துட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு மாற முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? கிடையவே கிடையாது. நபிகள் நாயகத்தோட முற்று பெற்று விட்டது.
இப்ப அவ்வளவு பெரிய தரஜா, அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அது ஒரு புறத்துல. இன்னொரு புறத்துல லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை விட நேசிக்கிறாங்க. உலகத்துல எல்லாரும் நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு தலைவனாக யாரையெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களை நேசிப்பாங்க. ஆனா தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கிறாங்க? இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் தன்னுடைய உயிருக்கு மேலாக நபிகள் நாயகத்தை நேசிக்கிறாங்க. அது ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தும் யாருக்கும் கிடைக்க போறது கிடையாது. அதே மாதிரி இந்த இந்தியாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய நிலப்பரப்பிற்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஆட்சியாளர், அவங்க தான் பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து. இன்னொரு புறத்துல நபிகள் நாயகத்துடைய பேரை சொன்னாவே அண்டை நாடுகள் எல்லாம் பயந்து நடுங்கிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்துற அளவிற்கு ஒரு அந்தஸ்து. இவ்வளவு அந்தஸ்து மிக்க நபிகள் நாயகம் சாதாரண ஒரு கிராமவாசி வர்றாரு, தன்னுடைய துண்டை எடுத்து தோல்ல போட்டு கழுத்தை நெரிச்சிட்டு எனக்கு கடன் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. நான் கஷ்டத்துல இருக்கிறேன், கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இப்படி கேட்க முடியுமா? இப்படி பார்க்க முடியுமா? உதவி வேணும்னு ஒரு விண்ணப்பத்தை கையில எடுத்துட்டு, ஒரு ஃபார்ம் ஏதாவது எடுத்துட்டு, ஒரு லெட்டரை எடுத்துட்டு ஒரு அமைச்சரை கூட சந்திக்க முடியாது. காருக்கு பக்கத்துல போய் ஒரு இடத்துல எப்படியாவது கொடுத்துடலாம், நமக்கு அவர் படிச்சாருன்னா ஹெல்ப் கிடைக்கும் நம்ம நினைச்சு போய் போனோம்னா அவ்வளவுதான், நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீ எப்படி பக்கத்துல வரலாம் அனுமதி இல்லாம அப்படின்னு. ஆனால் நபிகள் நாயகம் எப்படி இலகுவா நடந்து இருக்கிறாங்க, எப்படி மக்களோட பழகி இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது நமக்கு கற்பனையில கூட எட்ட மாட்டேங்குது. எப்படி இப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? அப்படி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஒரு சில தருணங்கள்ல வீதியில நடந்து போகும்போது நிறைய செய்திகள் வருது. நபிகள் நாயகம் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலையா போவாங்க, இங்க இருந்து அங்க போகணும்னு போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே கவனிப்பாங்க. கவனித்து விட்டு அதுக்கான ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கு எப்படி இருக்குதுன்ற சூழல், எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியோ அல்லது பிரமுகரோ அல்லது ஒரு நடிகரோ எங்கேயாவது போய்கிட்டு இருக்காருன்னா, அங்க ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உடனே அதுல போய் ஒரு டீ கடை இருக்குதா, அது ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க, போய் ஒரு போண்டாவை போடுவாங்க, ஒரு டீயை போடுவாங்க, இருக்கிற பொரோட்டாவை தீயை ஏத்தாம கல்லுல தூக்கி போட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு வருவாங்க வெந்துருச்சு. அதை ஒரு 2 வீடியோ எடுத்துக்குவாங்க, 2 போட்டோ எடுத்துக்குவாங்க, அதை பப்ளிசிட்டி ஆக்குவாங்க. அதுக்குன்னு ஒரு பிஆர் டீமை வச்சு சமூக வலைத்தளங்கள்ல ஃபேமஸ் ஆக்கி விட்டு, பாத்தீங்களா ரோட்டு கடையில போய் புரோட்டா போட்டாரு, ரோட்டு கடையில போய் டீயை போட்டாரு, சாதாரண ஒரு கிராமவாசி வீட்டுல போய் சாப்பிட்டாரு, சாதாரண ஒரு விவசாயி வீட்டுல போய் சாப்பிட்டாரு, டீ குடிச்சாரு, இப்படி சொல்லக்கூடியது வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்களே அதை பரப்பி விடுவாங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. செஞ்சது ஒரு செட்டப்பா கூட இருக்கும், அல்லது எதாச்சியா கூட நடந்திருக்கும். அதை தன்னுடைய லாபத்திற்கு அதை உபயோகப்படுத்திக்குவாங்க. இப்படிதான் இருக்கிறது. நபிகள் நாயகம் அப்படி நடந்து போகும்போது வீதியில இது மாதிரி பார்க்கும்போது தன்னுடைய பிரபலத்திற்கு செய்ய மாட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய உள் உணர்வு, அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு தூதர், எப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி, எப்படிப்பட்ட ஒரு பிரதமர், ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிற செய்திகள். நபிகள் நாயகம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இளைஞர் ஒரு ஆட்டு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கிறார், ஆடை உரிச்சுக்கிட்டு இருக்கிறார், தோலை அப்புறப்படுத்துறதுக்கு சிரமப்பட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரசூல்லா பாக்குறாங்க, பார்த்துட்டு போறாங்க, போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சிரமப்படுறாருன்னு போயிட்டு இப்படி உரிக்க கூடாதுப்பா, இந்த மெத்தட்ல உரிச்சின்னா உனக்கு ஈஸியா இருக்கும், உரிச்சு காமிச்சிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, தன்னுடைய குடிமக்கள்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த வேலை எனக்கு தெரியும், அதை நம்ம செஞ்சு காட்டுவோம், அதை அவருக்கு இளமைப்படுத்திட்டு போவோம், இப்படி செஞ்சினா உனக்கு ஈஸியா இருக்குப்பா, உதவி செஞ்சுட்டு போறாங்கிறத பார்க்கணும். வீதிகள்ல சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தா ரசூலா முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. பொதுவாக நபிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, வயது குறைந்தவர்கள் மூத்தவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, ஒரு கூட்டம் இருந்தா தனியா இருக்கிறவங்க சலாம் சொல்லுங்க, யார் முந்திக்கிட்டு சொல்றீங்களோ அவங்களுக்கு அதிகமான நன்மை இருக்கிறது, இப்படி சொல்றாங்க. அப்ப சிறியவர்களாக இருந்தா பெரியவங்களுக்கு தான் சொல்லணும். அதனால நபிகள் நாயகம் என்ன பண்ணுவாங்க, விளையாடிட்டு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நபிகள் நாயகம் முந்திட்டு சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. எப்படி ஒரு பக்குவம் பாருங்க, இந்த பக்குவம் எல்லாம் எப்படி வருது, அது நம்ம 2வது உரையில அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் அது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். வழியில போகும்போது ஒரு சிறுவர் கவலையில உட்கார்ந்து இருக்காங்க, போறாங்க, போயிட்டு நிறைய தடவை அந்த வழியில கவனிக்கிறாங்க, அந்த சிறுவர் ஒரு குருவியோட விளையாண்டுக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு கவலையா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ரசூலா யூகிச்சுறாங்க, அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த குருவி இறந்துருச்சாட்டி இருக்கு, அதான் கவலையில இருக்கிறார், அவர் மட்டும் உட்கார்ந்து இருக்கார், குருவியை காணல. இந்த நேரம் குருவியோட தான் உட்கார்ந்து இருப்பாரு. பக்கத்துல போய்
என்னாச்சுப்பா உன் குருவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க, எப்படி அந்த மக்களோட சகஜமா பழகி இருக்கிறாங்க, எப்படி ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் தேவை என்பதை எப்படி உணர்ந்து அந்த உதவியை கூட செய்யறாங்க என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கற்பனையில கூட இன்றைக்கு இந்த நாட்டுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும், ஆளக்கூடியவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி சட்டம் போட்டிருக்கோம், இந்த சட்டத்தினால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இன்னைக்கு மாறி இருக்கும் தெரியும். அவங்களுடைய கஷ்டத்துல கொஞ்சமாவது நான் பங்கு பெற வேண்டும், அந்த வரியை குறைக்கிற வேற ஏதாவது அதை ஈடுகட்டிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்க கூட இன்னைக்கு ஆள் இல்ல. ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் தான் வாழக்கூடிய பகுதியில வாழக்கூடிய ஒரு சின்ன சிறுவன், அவனுக்கு பெரிய தீங்கு ஏற்படலாம், வச்சிருக்கக்கூடிய குருவியை இறந்துருச்சு அவ்வளவுதான் விஷயம். ஆனாலும் அவனிடத்தில் போய் ஆறுதல் சொல்றான், பிறக்கிற எல்லாமே இந்த உலகத்துல இறக்கத்தாப்பா செய்யும், அமைதியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில எல்லா வகையிலும் முன் மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் அப்படிதான் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் தனக்குன்னு பாடி காட்டு அப்படி ஒரு படை பட்டாளத்தை ஏற்படுத்தல. நபிகள் நாயகம் ஒரு தருணத்துல போய்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய தோழர்களோட போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க என்று நினைக்கிறேன். அந்த நேரத்துல வெயில நபிகள் நாயகம் மேலப்படுது நடந்து போகும்போது. சில சகாபாக்கள் என்ன பண்றாங்க, போய் நிழல் வர்ற மாதிரி அவங்க அந்த வெயிலுக்கு நேர போய் அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்க்கு நிழல் வர்ற மாதிரி. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நானும் உங்களையும் மாதிரி சாதாரண மனுஷன், அப்ப அதெல்லாம் செய்யாதீங்க, நீங்க வாட்டு போங்க, நான் வாட்டு போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் படுறதுனால என்ன ஆக போகுது. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, தனக்குன்னு பாடி கார்டு ஏற்படுத்தல. நபிகள் நாயகம் வரும்பொழுது எழுந்து நிற்பதை நபிகள் நாயகம் தடை செய்தார்கள் என்று சகாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிக்க கூடாதுங்கிறாங்க. எனக்காக நீங்க எந்திரிச்சு நிக்க கூடாது, நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே இருங்க. எப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அகல் போர்க்களத்துல அவங்க போய் நின்று கூட நின்று தோழர்களுக்கு பெரிய படை நம்மை தாக்க திரண்டு வந்துகிட்டு இருக்கிறது, மிகப்பெரிய படை. நம்ம அந்த படையை போய் எதிர்நோக்கி தாக்குவதற்கு உண்டான ஆயத்தம் இன்றைக்கு இல்ல, போவதற்கும் டைம் நேரமும் இல்லை. அவங்க அதுக்குள்ள ஊருக்குள்ள வந்துருவாங்க. ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னா பெண்கள் வீடுகள் எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே வச்சுதான் போர்க்களம் எப்பயுமே நடக்கும். அப்ப உள்ள வரக்கூடாது, அதுக்கு என்ன வழி என்று ஆலோசனை செய்யறாங்க. ஒரு தோழர் சொல்றாங்க, ஊரை சுத்தி அகழி தோண்டிடுவோம், அகழியை தாண்டி அவங்க வருவதற்குள்ள அவங்களை அட்டாக் பண்ணிடலாம். நல்ல திட்டம் என்று அகழியை தோன்றாங்க. தோண்டும் பொழுது நபிகள் நாயகமும் சேர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சில தோழர்கள் சொல்றாங்க, அல்ல நீங்க போய் விடுங்க அப்படின்னு. இல்ல நானும் தோடுவேன், எனக்கு நன்மை வேணும், நானும் உங்களோட சேர்ந்து போராடுவேன், போரிடுவேன் என்ற கருத்துல நிக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்கணும். உலகத்துல எந்த மனிதனையும் இப்படி பார்க்க முடியாதுங்க. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டமா இருக்கும், பெரிய தலைவர் ஆர்கனைசேஷன் பண்ணி இருப்பாரு, அவரு பேசுறதுக்கு வருவார், பேசுவார், கொஞ்ச நேரத்துல காணாம போயிருவார். பக்கத்துல ஏதாவது ரூம் போட்டிருப்பாங்க, அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு, அல்லது ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து இருப்பாரு. வெயில்ல கால் கடுக்க நிற்கக்கூடிய அந்த மக்களாகத்தான் இருப்பாங்க இன்றைக்கு. ஆனால் நபிகள் நாயகம் அவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிறாங்க. அந்த மக்களே வாரண்டியா போய் நீங்க உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறேங்கிறாங்க. ஆனால் நானும் தோண்டுவேன்னு கடைசி வரைக்கும் நின்று தோண்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் அவங்க இடத்துல உணவுக்கு கூட வழி இல்ல. ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய வயிற்றுல கல்ல கட்டிட்டு அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை நான் கண்காணித்தேன், நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் தன்னுடைய வயிற்றுல 2 கல்லை கட்டி இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அவ்வளவு பசியிலையும் அவ்வளவு வறுமையிலையும் அவங்களும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்ற மக்களோடு நானும் கஷ்டப்பட வேண்டும் நின்னாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மனிதர்களோடு இலகுவாக பழகக்கூடியவங்களாகவும் சக மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் எல்லா மனிதரிடத்திலும் நேசம் பாசம் வைத்திருந்தவங்களாக நபிகள் நாயகம் இருந்தாங்க என்பதை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் சில விஷயங்களை 2ஆம் முறையில் நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரி, நபிகள் நாயகம் வாழ்க்கையில பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் பொதுவாகவே தன்னுடைய தோழர்களோட உட்கார்ந்துதான் உணவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மாதிரி குடிக்கக்கூடிய பானங்கள் வரும் பொழுதும் ஒரு சபையில இருந்தாங்கன்னா குடிப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க குடிச்சு தரதை வாங்கி குடிப்பாங்க, சகஜமாகத்தான் இருப்பாங்க. இன்றைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மாஸ் மீடியா மாதிரி காட்டக்கூடியதை பார்க்கணும். பத்தியா தொண்டர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்படின்ற அதை பெரிய இஷ்யூ ஆக்க ஏதோ ஒரு நாள் அதுக்குன்னு பல செட்டப் பண்ணி அதுக்கு பிறகு பல செய்திகளை போடுவாங்க. சாப்பாடு இங்கே சமைக்கப்பட்டது இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவண பவன்ல வாங்கிட்டு வந்தது, அங்கே வாங்கிட்டு வந்ததுன்னு இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பரிமாறி அதை ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டு
பார்த்தீங்களா, தொண்டர் வீட்டுல சாப்பிட்டாங்க. நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான தருணங்கள்ல தன்னுடைய தொண்டர்களோடு உட்கார்ந்தா சாப்பிடுவாங்க. சில நேரங்கள்ல தன்னுடைய கைகள்ல அள்ளி கொடுப்பாங்க, தாங்க சாப்பிடுங்க. போர்க்களங்கள்ல எல்லாம் சில வெற்றை உருண்டை பிடிச்சு கொடுத்தாங்க. வலிமா விருந்தாக அதை உருண்டை பிடித்து சகாபாக்கள் கொடுத்தாங்க, கையில எடுத்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்கன்னு. நபிகள் நாயகம் குடித்து விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். தன்னுடைய தொண்டர்களோடு, சக மனிதர்களோடு, தோழர்களோடு ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா பழகுவாங்க. அவ்வளவு பெரிய மாமனிதர், அவ்வளவு பெரிய ஜனாதிபதி. இன்றைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். பெரிய விஷயம் அதுவா பாத்தீங்களா, அவர் இப்படி செஞ்சிட்டார், இவர் இப்படி செஞ்சிட்டார். இப்ப நபிகள் நாயகம் இப்படி செய்தது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். அது மாதிரி இன்னும் பார்த்தோம்னா யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. முஆவியாவை அனுப்பிச்சு வைக்கும் போது நபிகள் நாயகம் கூட போறாங்க. எப்படி போறாங்கன்னா, அவரை ஒட்டகத்துக்கு மேல உட்கார வச்சு அனுப்பிச்சுட்டு நீங்க போய் எங்க ஆட்சி செய்யுங்க. தனக்கு கீழே ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஒரு பிரதமர் நியமிப்பது போல, பிரதமர் தன்னுடைய மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வது போல யமன் நாட்டுக்கு முஆவியாவை தேர்வு செய்து நபிகள் நாயகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பும்போது முஆவியாவை ஒட்டகத்தில் அமர வைத்து இவங்க கூட நடந்துகிட்டே போறாங்க. குதிரையில இருந்து நடந்துகிட்டே போறாங்க. அவங்க குதிரையில அமர்ந்து இருக்கிறார். நடந்துகிட்டே போய்கிட்டே சொல்லி சில அறிவுரைகளை சொல்றாங்க. சொல்லிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி எல்லை வரைக்கும் கொண்டு போய் அனுப்பிச்சுட்டு வராங்க அப்படிங்கறது பாக்கிறோம். எப்படி என்றால், தனக்கு கீழே ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவரை விட இன்னும் சொல்ல போனா இவர் தான் மேல உட்கார்ந்து இருக்கணும், இவர் பிரதமர், அவர் கீழே தான் நடந்து போயிருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் நடந்து போய் அவரை வழி அனுப்பிட்டு வந்தாங்கிற செய்தியெல்லாம் பாக்குறோம். இப்படிதான் மக்களோட இலகுவா அப்படியே கலந்து வாழ்வாங்க. அதனாலதான் காலம் அழிகிற வரைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகத்தை தாண்டி எந்த ஒரு மனிதனையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பழுக்கற்ற மனிதராக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த உலகத்தில் இருப்பதை விட மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய கூலி நமக்கு மகத்தானது, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மகத்தானது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையில வெற்றியை தர வேண்டும், அதுக்காகத்தான் நம்முடைய வாழ்வை அமைத்திருந்தாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லா நேரத்திலும் களத்துல போய் நின்னாங்க. நீங்க எல்லாம் வேலை செய்யுங்கன்னு விட்டுட்டு அவங்க போய் உட்கார்ந்துக்கல, எனக்கும் அந்த நன்மை வேண்டும் என்று நின்னாங்க. அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம்தான் அதற்கு காரணமாக இருந்தது. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றுல, நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டியதுல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்லறிவு நாம் அனைவருக்கும் வாய்க்கால் புரிவாக என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.